The next heading after the extraction of crude metal is thermodynamic principle of metallurgy. Thermodynamic principle of metallurgy. Thermo, we know heat energy. Dynamic, flow of heat. இந்த flow of heat thermodynamics 11th படிச்ச ஒரு chapter. அது metallurgyல எப்படி யூஸ் ஆகுது? The extraction of metal from their ores can be carried out by using different reducing agent. நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம் reducing agent carbon monoxide, metals, reduction by metals, reduction by hydrogen, reduction by active metals எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ அந்த reducing agent யூஸ் பண்ணி தான் ஒரு மெட்டல் ஆக்சைடை நாம மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். For example, consider the reduction of metal oxide. Metal oxide on reduction gives metal and oxygen. We know reduction means removal of oxygen. இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணக்கூடிய ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன ஆகும்? நம்ம கார்பன் யூஸ் பண்ணுறோம், கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணுறோம். தி above reduction may be carried out with carbon. கார்பன் என்ன ஆகும்? In this case, the reducing agent carbon may be oxidized to either carbon monoxide or carbon dioxide. So, reducing agent carbon may be oxidized to carbon monoxide or carbon dioxide. Carbon monoxide அது ஆக்சிடைஸ் ஆனாலும் திரும்ப அது எதாத்தான் ஆக்சிடைஸ் ஆகும்? கார்பன் டைஆக்சைடா தான் ஆக்சிடைஸ் ஆகும். C plus O2 gives CO2. கார்பன் ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டைஆக்சைடு, கார்பன் ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் மோனாக்சைடு. இந்த ரெண்டுமே ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட் ஆஃப் கார்பன். இந்த கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆனாலும் அதுவும் திரும்ப ஆக்சிடைஸ் ஆகி என்ன ஆகும்? இஃப் தி கார்பன் மோனாக்சைடு இஸ் யூஸ்ட் as a reducing agent, it is oxidized again to carbon dioxide. 2CO plus O2 gives 2CO2. இப்போ thermodynamic principle எப்படி வரும்? A suitable reducing agent is selected based on the thermodynamic consideration. எப்படி? We know that for a spontaneous reaction, the change in free energy delta G should be negative. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்கணும்னா, தானாக நடக்கணும்னா, தன்னிச்சையாக நடக்கணும்னா, வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஹெல்ப், ஹீட்டோ டெம்பரேச்சரோ எதுவுமே கொடுக்காம, we know all natural process are spontaneous process. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கணும்னா அதோட ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். Therefore, thermodynamically, the reduction of metal oxide with a given reducing agent can occur if the free energy change for the coupled reaction is negative. இந்த கப்புள்டு ரியாக்ஷன்லாம் யாரெல்லாம்? மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக ரெடியூஸ் ஆகிறதும், அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பன் ஆக்சிடைஸ் ஆகிறதும், ரெண்டு ரியாக்ஷனோட டெல்டா ஜி வேல்யூ எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். அந்த ரெண்டு ரியாக்ஷனோட டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஹென்ஸ் the reducing agent is selected in such a way that it provides a large negative delta G for the coupled reaction. ரெண்டு ரியாக்ஷனுடைய டெல்டா ஜி லார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரெடியூசிங் ஏஜெண்டை நாம் செலக்ட் பண்ண முடியும். எலிங்ஹம் டயக்ராம், இதுதான் எலிங்ஹம் டயக்ராம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம புக்கில் உள்ள அதே டயக்ராம் தான் இங்கே இருக்குது. ஒரு ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்துருக்கோம், இங்கே டெம்பரேச்சர், அங்கே டெல்டா G0 வேல்யூ, ஸ்டாண்டர்டு ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வேல்யூ இன் ஒய் ஆக்சிஸ் அண்ட் இன் எக்ஸ் ஆக்சிஸ் டெம்பரேச்சர். இங்கே போட்டிருக்கிறது வந்து டிகிரி செல்சியஸ். இங்கே போட்டிருக்கிறது டிகிரி செல்சியஸ். நம்ம உள்ளே போய் படிக்கும் பொழுது கெல்வின் ஸ்கேலில் படிப்போம். ஸோ கொஞ்சம் 2-3 டெம்பரேச்சர் மேலேயும் கீழேயும் போகும். அதை நாம் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். டெம்பரேச்சர் மேலேயும் கீழேயும் போகும். ஏன்னா இங்கே வந்து டிகிரி செல்சியஸ் எல்லாம் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். நாம் படிக்கும் பொழுது கெல்வினில் படிப்போம். அதனால் இங்கே சொல்லுவோம் 100 கெல்வின் அப்படின்னு போடும்பொழுது 100 கெல்வினில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் 1000 கெல்வினில். எங்கேயுமே கட் ஆகாது. ஆனால் கட்டிங் வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த லைனும் கட் ஆகாது, இங்கே வந்து இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இங்கே டிகிரி செல்சியஸில் சொல்லியிருக்கோம். நம்ம படிக்கும்பொழுது கெல்வினில் படிக்கும்பொழுது டெம்பரேச்சர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது மாதிரி இருக்கும். எலிங்ஹம் டயக்ராம் தெர்மோடைனமிக்காக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது இந்த எலிங்ஹம் டயக்ராம். ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணுறதையும் இந்த எலிங்ஹம் டயக்ராம் நம்மளுக்கு சொல்லிடும். தி சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி.
Fourier reaction is given by the expression 11th படிச்சது. 11th படிச்ச மாசா அப்படிலாம் கேட்கக்கூடாது. 11th படிச்சது. Delta G equal to delta H minus T into delta S. What is delta G? Delta G free energy change. Delta H enthalpy change. T temperature in Kelvin. Delta S the entropy change. ஒரு பாயிண்ட் நான் இதிலிருந்து சொல்கிறேன், எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. From delta G value we can determine whether a chemical reaction is spontaneous or non-spontaneous. Delta G sign is negative, the reaction is spontaneous. Positive, non-spontaneous. Delta G value is negative, spontaneous. Feasible reaction. அந்த reaction நடக்கும், மைனஸாக இருந்தால் நடக்கும். Delta G value positive means the reaction is non-spontaneous, that reaction is non-feasible reaction. Delta H value வச்சுக்கிட்டு நாம் எதை கண்டுபிடிக்கலாம்னா, if delta H value is negative, the reaction is exothermic. Exothermic reactions are spontaneous. If delta H is positive, the reaction is endothermic. நாம் ஹீட்டை கொடுத்தா தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும், நான் ஸ்பான்டேனியஸ். ஸோ டெல்டா ஹெச் வேல்யூ வச்சுக்கிட்டு யாரை சொல்லலாம்? ஒரு ரியாக்ஷன் வந்து எக்ஸோவா, ஹீட் இஸ் எவால்வ்டா, எண்டோவா, ஹீட் இஸ் அப்சார்ப்டா அப்படிங்கிறத பற்றி இதை வச்சுக்கிட்டு சொல்லலாம். இஃப் டெல்டா ஹெச் இஸ் நெகட்டிவ், தி ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக். இஃப் டெல்டா ஹெச் இஸ் பாசிட்டிவ், தி ரியாக்ஷன் இஸ் எண்டோதெர்மிக். இந்த டெல்டா எஸ் வேல்யூ இருக்கா இல்லையா, இது என்னது? டிட்டர்மினேஷன் ஆஃப் randomness or disorder of the molecule in a system. ஒழுங்கற்ற தன்மை, தமிழ் இதுக்கு பேர் ஒழுங்கற்ற தன்மை. டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருந்தால் ஸ்பான்டேனியஸ். இந்த ரெண்டுக்குமே ஆப்போசிட் தான் இவங்க. இவங்க நெகட்டிவாக இருந்தால் ஸ்பான்டேனியஸ், இவங்க நெகட்டிவாக இருந்தால் எக்ஸோதெர்மிக். எக்ஸோதெர்மிக்னா ஸ்பான்டேனியஸ். டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருந்தால் தான் ஸ்பான்டேனியஸ். டெல்டா எஸ்ஸோட சைன் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸோ மொத்தமாக எல்லா சைனையும் போட்டு கடைசியில் டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது ஸ்பான்டேனியஸ். மோர் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஸ்டேபிளாக வேறு இருக்கும். ஒரு -100 கிலோஜூல் மோல் பவர் -1க்கும் -1000 கிலோஜூல் மோல் பவர் -1 இருந்துச்சுன்னா -1000 மோர் நெகட்டிவ்க்கு தான் மோர் ஸ்டேபிள். ஸோ அந்த பாயிண்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தி நெக்ஸ்ட், for an equilibrium process, delta G0 can be calculated using the equilibrium constant by the following expression. For an equilibrium process, ஏன் இந்த equilibrium வேர்டை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுவோம். Standard free energy change equal to -RT log in Kp. R gas constant, T temperature in Kelvin, Kp equilibrium constant. Harold Ellingham used the above relationship to calculate delta G0 value at various temperature. X-axisல ஏகப்பட்ட டெம்பரேச்சர் நம்ம கையில் எடுத்துருப்போம். For the reduction of metal oxide by treating the reduction as an equilibrium process. இந்த ஒரு வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஏன்னா கடைசியில் லிமிட்டேஷன் படிக்கும் பொழுது இந்த ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற வேர்டை வந்து நாம் அங்கே கொண்டு வருவோம். எல்லிங்ஹாம் என்ன பண்ணார்? இந்த ரிலேஷனை வச்சுக்கிட்டு டெல்டா G0 வேல்யூவை கால்குலேட் பண்ணி எப்போ அட் வேரியஸ் டெம்பரேச்சர் மெட்டலோட ரிடக்ஷனை கண்டுபிடிச்சாரு. ஆனால் எதை கன்சிடர் பண்ணார்? அந்த ரியாக்ஷன், அந்த ப்ராசஸ் வந்து ஈக்குலிபிரியம் ப்ராசஸாக இருக்கணும். மெயின் பாயிண்ட் அதுதான். He has drawn a plot by considering the temperature in the x-axis. X-axis full temperature and standard free energy delta G0 for the formation of metal oxide in the y-axis. So x-axis temperature, y-axis standard free energy change. எல்லா லைனையும் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடாக இருக்கும். எல்லாமே ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடு ஃபார்ம்டு, மெக்னீசியம் ஆக்சைடு ஃபார்ம்டு, அலுமினியம் ஆக்சைடு. ஸோ x-axis temperature, y-axis delta G0, Ellingham diagram. The resultant plot is a straight line.
எல்லா மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனும் ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், கீழே இருந்து அப்படியே மேல் நோக்கி போய்கிட்டே இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா வித் டெல்டா எஸ் அஸ் ஸ்லோப், நம்ம டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ்ன்னு பார்த்தோமா, அந்த ரிலேஷனில் உள்ள ஸ்லோப் டெல்டா எஸ் அண்டு டெல்டா ஹெச் as y axis intercept. இது ஒன் வேர்டுக்கு ஞாபகம் வச்சுருங்க. when delta g naught is plotted against temperature, the slope obtained is delta s and the intercept obtained is delta h. y equal to mx plus c படிச்சுக்குப்போம். அந்த mx தான், m வந்து delta s, x வந்து temperature, y delta h value. The graphical representation of the standard Gibbs free energy of reaction for the formation of various metal oxide with the temperature is called Ellingham diagram. So what is Ellingham diagram கேட்டாங்கன்னா இந்த ஒரு paragraph. The graphical representation of variation of delta G naught of the reaction for the formation of various metal oxide with the temperature is called Ellingham diagram. இந்த டயக்ராமில் இருந்து நம்மளுக்கு என்னென்ன அப்சர்வேஷன் கிடைக்கும், இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் தி ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். கீழே இருந்து மேலே போச்சுன்னா ஸ்லோப் டெல்டா எஸ் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். டெல்டா எஸ் வேல்யூ சின்ன கிளாஸில் படிச்சுருப்பீங்க. ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது, dy by dx, dy by dx, dy by dx. dy ஹை வேல்யூவாக இருக்கும், dx லோ வேல்யூவாக இருக்கும். அதனால் டெல்டா எஸ் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். இட் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் அஸ் ஃபாலோ. ஏன் அந்த டெல்டா எஸ் வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது, நம்மளுக்கு தெரியும் டெல்டா எஸ் வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும்னு படிச்சிருக்கோம். என்ன நடக்கும், ரேண்டம்னஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாமா. எல்லாத்துலேயுமே பாருங்க, மெட்டல் டிஃப்ரெண்ட் மெட்டலாக இருக்கும், ஆக்சிஜன் காமன் மாலிகுலாக இருக்கும். ஆக்சிஜன் கேசிய ஸ்டேட்டில் அங்கே இங்கேயும் ரேண்டம்னஸ்ஸாக டிஸார்டராக அங்கே இங்கேயும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது பேசாமல் அங்கே இங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்கும் பொழுது அவங்களோட டிஸார்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அங்கே இங்கேயும் மூவ் ஆகிட்டு இருக்க அந்த ஆக்சிஜன் மாலிகூல் மெட்டலோட கம்பைன் ஆகும் பொழுது புதுசாக ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ண உடனே ஆர்டர்டு பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ இந்த ஆக்சிஜனால் எங்கேயுமே மூவ் ஆக முடியாது. டெல்டா எஸ் வேல்யூ என்ன ஆயிடும், டிக்ரீஸ் ஆகிடும். ரேண்டம்னஸ் டிஸார்டர் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ தனியாக ஓட்டு மாலிகுல் இருக்கும் பொழுது கேசிய ஸ்டேட்டில் இருப்பாங்க. அவங்களோட மூவ்மெண்ட் வந்து எப்படினாலும் இருக்கலாம், அவங்க டிஸார்டர் மூவ்மெண்ட்டாக இருக்கலாம். தனியாக ஓட்டு மாலிகுல் இருக்கும் பொழுது டெல்டா எஸ் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். மெட்டலோட கம்பைன் ஆகி அவங்க மெட்டல் ஆக்சைடை ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா ரேண்டம்னஸ் என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகிடும். ரேண்டம்னஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெல்டா எஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ டெல்டா எஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா மைனஸ் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் போட்டிங்கன்னா டெல்டா எஸ்ஸுக்கு மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதே மாதிரி டெல்டா எஸ் நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா இது மைனஸ் தானே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், டெல்டா ஜிஇ நெகட்டிவ் ஆகிடும், ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக மாறிடும். ஸோ பாயிண்ட்டை நல்லா வச்சுடுங்க. டெல்டா எஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். இது மைனஸ்னா மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். டெல்டா ஹெச் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் மைனஸ், அதனால் டெல்டா ஜி வேல்யூவும் மைனஸ் ஆகிடும். அடுத்த பாயிண்ட்டை நல்லா பாருங்க. தி கிராஃப் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப். இந்த மேலிருந்து கீழே ஒரு லைன் அப்படியே வருது பார்த்தீங்களா, இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. 2C + O2 gives 2CO. 2 மோல் கார்பன் மோனாக்சைடு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, 2CO. இவங்கெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட், இவங்களும் ரெடியூசிங் ஏஜென்ட். இந்த ரெட் லைன் வருது பார்த்தீங்களா, கார்பன் undergo oxidation gives carbon dioxide, carbon undergo oxidation gives carbon monoxide. இந்த ரெண்டுமே ரெட் லைன் இண்டிகேட் பண்ணியிருக்கு. கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷன் மேலிருந்து கீழே வருது, ஸ்ட்ரெயிட் லைன் தான், ஆனால் நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கும். இன் திஸ் கேஸ் டெல்டா எஸ் இஸ் பாசிட்டிவ் as 2 moles of carbon monoxide is formed by the combustion of 1 mole of oxygen gas. சார் கீழேருந்து மேலே போகும்பொழுது தான் டெல்டா எஸ் பாசிட்டிவ்னு சொன்னீங்க. இப்போ மேலேருந்து கீழே வரும்பொழுது டெல்டா எஸ் வந்து நெகட்டிவ் தானே வரணும் ஸ்லோப்போட வேல்யூ. ஆனால் ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆச்சுன்னா டெல்டா எஸ் வந்து நெகட்டிவ்னு சொல்லிக்கலாம். 2 மாலிகுல் ஃபார்ம் ஆகிறதுனால மைனஸ் இன்டு மைனஸ் பிகம்ஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் as 2 moles of carbon monoxide gas is formed by the combustion of 1 mole of oxygen.
It indicates that carbon monoxide is more stable at high temperature. நான் இதில் இன்னொரு பாயிண்டாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். டெல்டா ஜி நாட்டோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. இங்கே தான் 0 இருக்குது, மேலே பாசிட்டிவ் வேல்யூ, கீழே நெகட்டிவ் வேல்யூ. நம்மளுக்கு தெரியும் டெல்டா ஜி நாட்டோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அது ஸ்பான்டேனியஸ். மோர் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஹை ஸ்டேபிள். இப்போ பாருங்கள், இந்த லைனில் இந்த ஹை டெம்பரேச்சரில் கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். டெம்பரேச்சர் லோவாக இருக்கும் பொழுது அவங்க லெஸ் ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஏன்னா லெஸ் நெகட்டிவாக இருக்கும் டெல்டா ஜி 0. ஹை டெம்பரேச்சரில் தான் டெல்டா ஜி நாட் வந்து மோர் நெகட்டிவாக இருக்கும். அதனால தான் இந்த வேர்டு இட் இண்டிகேட் தட் கார்பன் மோனாக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள் அட் ஹை டெம்பரேச்சர். அடுத்த பாயிண்டை பாருங்க. As the temperature increases, generally delta S value for the formation of metal oxide become less negative. இது மோர் நெகட்டிவ். அப்படியே லைன் மேலே போக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இவங்க எல்லாம் வந்து லெஸ் நெகட்டிவாக மாறிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் பிகம்ஸ் 0. அப்படியே இங்கே வரக்கூடிய இந்த லைன் இருக்கா எழுதி அப்படியே இழுத்து விட்டீங்கன்னு வச்சுருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக 0க்கு வந்துடும். இந்த வரக்கூடிய லைனை இழுத்து விட்டிங்கன்னா அங்கே ஃபுல்லாக 0 வந்துடும். அண்ட் அட் ஏ பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஸோ இட் பிகம் 0 அட் ஏ பர்டிகுலர் டெம்பரேச்சர். இந்த லைன் அப்படியே இழுத்து இந்த இடத்துல விட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த ஜிங்க் ஆக்சைடோட ஃபார்மேஷன் என்ன ஆயிரும்? 0 மாறிடும். எந்த 1800 டிகிரி செல்சியஸில். ஸோ ஆஸ் தி டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஜென்ரலி டெல்டா எஸ் வேல்யூ ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு பிகம்ஸ் லெஸ் நெகட்டிவ். மைனஸ் கம்மியாகிட்டே தான் போகும். -500 ஆரம்பிச்சுன்னா -400, 300, 200, 100 அப்படின்னு டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். வென் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் அண்ட் பிகம் லெஸ் நெகட்டிவ் அண்ட் பிகம் 0 அட் ஏ பர்டிகுலர் டெம்பரேச்சர். எலிங்காம் டயக்ராமோட அப்சர்வேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். பிலோ திஸ் டெம்பரேச்சர், பிலோ 0 டிகிரி செல்சியஸ், டெல்டா ஜி இஸ் நெகட்டிவ் அண்ட் த ஆக்சைடு இஸ் ஸ்டேபிள். அண்ட் எபோவ் this temperature above 0 delta S is positive. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவாக மாறிடும். இவங்களுக்கெல்லாம் டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவாக மாறிடும். திஸ் ஜென்ரல் ட்ரெண்ட் சஜஸ்ட் தட் மெட்டல் ஆக்சைடு பிகம்ஸ் லெஸ் ஸ்டேபிள் அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் தேர் டீகாம்போசன் பிகம்ஸ் ஈஸியர். இப்போ இவங்கெல்லாம் லெஸ் ஸ்டேபிளாக இருப்பாங்க. Ag2S, Hg(S), Hg2S இவங்கெல்லாம் லெஸ் ஸ்டேபிளாக இருப்பாங்க. லெஸ் ஸ்டேபிள்னா ஈஸியாக டீகாம்போஸ் ஆகிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட்லாம் தேவையே படாது. ஏன்னா டெல்டா ஜி பிகம்ஸ் பாசிட்டிவாக மாறிடும். லெஸ் ஸ்டேபிள் உடனே டீகாம்போஸ் ஆகி மெட்டல் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஆனால் இவங்க எல்லாமே நெகட்டிவ் வேல்யூவில் இருக்கனால டெல்டா ஜி 0 இவங்கெல்லாம் மோர் ஸ்டேபிள் இதெல்லாம் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா ஹை நெகட்டிவாக இருக்கனால இவங்க தான் இருக்கையிலேயே மோர் ஸ்டேபிள். அடுத்து there is a sudden change in the slope at a particular temperature for some metals, metal oxide like MgO, HgO. இந்த பாருங்க, இதுதான் HgO. இது வந்து இங்கே எழுதியிருக்கிறது வந்து மெர்குரஸ் ஆக்சைடுக்கு எழுதியிருக்காங்க. மெர்குரிக் ஆக்சைடுக்கும் நீங்கள் ஏன் வச்சுக்கிடுங்க. திடீர்னு இங்கேருந்து ஒரு சேஞ்ச் நடக்கும். இங்கேருந்து திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. MgO பாருங்க, திடீர்னு ஒரு சடன் இன்க்ரீஸ் நடக்குது பார்த்தீங்களா. இந்த ரெண்டுக்கு உண்டான ரீசன் சொல்லணும். ஏன் ஹெச்ஜிஓவோட லைனும் இந்த எம்ஜிஓவோட லைனும் மெக்னீசியம் ஆக்சைடு மெர்குரி ஆக்சைடோட லைன் ஏன் சடன் இன்க்ரீஸ் ஆகும்? திஸ் இஸ் டியூ டு ஃபேஸ் டிரான்சிஷன். ஃபேஸ்னா என்னது? சாலிடு லிக்விடு கேஸ். அவங்க ஒரு ஃபேஸில் இருந்து இன்னொரு ஃபேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறனால, மெல்ட்டிங்னா நம்மளுக்கு தெரியும் சாலிட் டு லிக்விட், எவாப்ரேஷன்னா லிக்விட் டு வேப்பர். இந்த மாதிரி இந்த டெம்பரேச்சருக்கு அடுத்து அவங்களுக்கு ஃபேஸ் டிரான்சிஷன் நடக்கிறதுனால அவங்களோட டெல்டா எஸ் வேல்யூ சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. ரீசனபிள் கொஸ்டின், ரீசனிங் கொஸ்டின் கேட்கும்பொழுது அந்த ஒரு சின்ன பாயிண்ட் தான். நான் வாட் ஆர் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்டம் டயக்ராம். இது வரைக்கும் எலிங்டம் டயக்ராமை வச்சுக்கிட்டு நாம சின்ன சின்ன பாயிண்டாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்சர்வேஷன் மட்டும் தான் பார்த்தோம். அதோட அப்ளிகேஷன் என்ன? எலிங்டம் டயக்ராம் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் Ag2O and HgO is at the upper part of the diagram and the decomposition temperature 600 and 700 Kelvin respectively. இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது சார். 600 இங்கேயில் இருக்குது, அங்கே பார்க்கிங்களேன். அடுத்து இன்னொன்று என்னது 700 இங்கேயில் இருக்குது, அங்கே பார்த்தா அந்த டெம்பரேச்சருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தெரியுது. நாம் அங்கே யூஸ் பண்ணிருக்கிறது கெல்வின் ஸ்கேல், இங்கே போட்டிருக்கிறது டிகிரி செல்சியஸ். அதனால் டெம்பரேச்சரை நம்ம மனசில் வச்சுக்கிடணும்.
ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் எலிங்காம் டயக்ராம் 3 தான் பார்ப்போம். அப்ளிகேஷன் 3 நல்லா வச்சுடுங்க. முதல்ல இந்த பாயிண்ட்டை சொல்லப்போம். எலிங்காம் டயக்ராம் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் Ag2S அண்ட் HGS. இங்கே H2S இருக்குன்னா HGS is at the upper part of the diagram and the decomposition temperature are 600 and 700. It indicates that these oxides are unstable at moderate temperature and will decompose on heating even in the absence of reducing agent. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இவங்க தானா டீகாம்போஸ் ஆகிடுவாங்க, இவங்களுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்டே தேவையில்லை. நாம் ஏற்கனவே போன ஹெட்டிங்கில் ஆட்டோ ரிடக்ஷன் ஒரு ஹெட்டிங் படிச்சிருப்போம். அதில் சின்னபார் அந்த மெர்க்குரிக் சல்ஃபேட் டைரெக்டாக மெர்க்குரியாக கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத அங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எலிங்காம் டயக்ராமோட அப்ளிகேஷன் இவங்களை வச்சுக்கிட்டு சொல்லியிருக்கோம். அடுத்து அப்ளிகேஷன் செகண்ட் பாயிண்ட். எலிங்காம் டயக்ராம் இஸ் யூஸ்டு டு ப்ரிடிக்ட் தெர்மோடைனமிக் feasibility of the reduction of oxide by one metal by another metal. reduction by metal அப்படின்னு ஒன்று படிச்சிருக்காம அதுதான் இந்த பாயிண்ட். ஸோ தெர்மோடைனமிக் feasibilityனா whether the reaction takes place or not. தெர்மோடைனமிக்காக ஹீட்டை நாம் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது, ஹீட்டை டிக்ரீஸ் பண்ணும் பொழுது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா? எந்த கெமிக்கல் ரியாக்ஷன்? ஒன் மெட்டல் கேன் ரீப்ளேஸ் அதர் மெட்டல் ஃப்ரம் their மெட்டல் ஆக்சைடு. ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டலை அவங்களோட மெட்டல் ஆக்சைட்லேருந்து ரெடியூஸ் பண்ணுமா பண்ணாதான்? நல்லா பார்த்துக்கிடுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Any metal can reduce the oxides of other metal that are located above it in the diagram. அதாவது டயக்ராமில் கீழே உள்ள மெட்டல் இருக்கா இல்லையா? Any metal can reduce the oxides of other metal that are located above it in the diagram. For example, in the Ellingham diagram, for the formation of chromium oxide lies above that of aluminum. நல்லா ஞாபகம், யாரோட டெல்டா G0 வேல்யூ மோர் நெகட்டிவாக இருக்கோ அவங்கெல்லாம் மோர் ஸ்டேபிள், இவங்கெல்லாம் ஸ்டேபிள், இவங்கெல்லாம் ஸ்டேபிள். இருக்கையிலே மோர் ஸ்டேபிள் கால்சியம் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷன் அவங்களுக்கு தான் -1200 கிலோஜூல் மோல் பவர் -1 வேல்யூ. ஸோ இந்த டயக்ராமில் யாரு கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு மேலே உள்ள மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. யாரு கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு மேலே உள்ள மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த பாயிண்ட். ஸோ இந்த டயக்ராமில் அலுமினியம் எங்கே இருக்குது? குரோமிக் ஆக்சைடுக்கு கீழே தான் அலுமினியம் இருக்குது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது அலுமினியம் ஆக்சைடு தான் மோர் ஸ்டேபிள், குரோமியம் ஆக்சைடு வந்து லீஸ்ட் ஸ்டேபிள். ஸோ இவங்க லீஸ்ட் ஸ்டேபிள் அப்படிங்கிறனால அலுமினியம் ரெடியூசஸ் குரோமிக் ஆக்சைடு இன்டு குரோமியம். குரோமிக் ஆக்சைடோட ரிடக்ஷனில் யார் ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் ஆவா? அலுமினியம் தான் ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் ஆவாங்க. அடுத்து, however, it cannot be used to reduce the oxides of magnesium and calcium which occupy lower position than aluminum oxide. இதே அலுமினியம் யாரை ரெடியூஸ் பண்ண யூஸ் ஆகாதுன்னா மெக்னீசியம் ஆக்சைடையும் கால்சியம் ஆக்சைடையும் ரெடியூஸ் பண்ண யூஸ் ஆகாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க? அலுமினியத்துக்கு கீழே இருக்காங்க. நம்ம பாயிண்ட் என்ன? யாரு கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு மேலே உள்ள ஆக்சைடை தான் ரெடியூஸ் பண்ணணும், அவங்களுக்கு கீழே உள்ள ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு ஆக்சைடும் இவங்களை விட மோர் ஸ்டேபிளாக இருப்பாங்க. அதனால் மெக்னீசியம் ஆக்சைடையும் கால்சியம் ஆக்சைடையும் ரெடியூஸ் பண்ண அலுமினியம் ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் ஆகாது. இப்போ அடுத்த பாயிண்டை பாருங்க. இதுதான் கார்பன் லைன். இந்த வருதா? இதுதான் கார்பன் லைன். This carbon line cut across the line of many metal oxide and hence it can reduce all those metal oxide at a sufficiently high temperature. This carbon line cuts across the lines of many metal oxide and hence it can reduce all those metal oxide at a sufficiently high temperature. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாமா? Let us analyze the thermodynamically favorable conditions for the reduction of iron oxide by carbon. அயன் ஆக்சைடை கார்பனை வச்சு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். எலிங்கம் டயக்ராம் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் FeO.
இந்த இடத்துல இருக்குது. இந்த -500 கிலோ ஜூல் ஆரம்பிச்சு இந்த லைன் வருது பார்த்தீங்களா, இதுதான் FeOவோட ஃபார்மேஷன். ஃபார்மேஷன் ஆஃப் FeO அண்ட் CO நம்மளுடைய கார்பன் லைன் இன்டெக்ஸெக்ட் அரௌண்டு 1000 கெல்வின். இந்த ரெட் லைனும் இந்த FeOவோட ஃபார்மேஷன் லைனும் 1000 கெல்வின்ல இன்டெக்ஸெக்ட் பண்ணும். கிராஃபை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், சார் அப்படியே இந்த இன்டெர்செக்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம கீழே ஒரு லைன் எடுத்தா எங்களுக்கு அப்படி ஒரு 1000 கெல்வினே இல்லையே சார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே டெம்பரேச்சரை டிகிரி செல்சியஸில் நாம் சொல்லியிருக்கோம், இங்கே நம்ம படிக்கிறது கெல்வினில் படிக்கிறோம். ஸோ கெல்வினுக்கும் டிகிரி செல்சியஸுக்கு உள்ள டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியும். 273 நீங்கள் இந்த 1000லேருந்து மைனஸ் பண்ணால் அந்த கெல்வின் வந்துடும் 727 டிகிரி செல்சியஸ். 727 டிகிரி செல்சியஸ் சொன்னீங்கன்னா அது 727 டிகிரி செல்சியஸ். கெல்வினில் சொன்னீங்கன்னா 1000 கெல்வின். ஸோ இந்த கெல்வினில் தான் FeO லைனும் CO லைனும் கார்பன் லைன்